வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தலைக்கு விக் வைத்துக் கொண்டு திருடும் பிரபல கொள்ளையன் போலீசில் சிக்கியிருக்கிறார். போலீசிடமிருந்து தப்பிப்பதற்கு நடிகர் விஜய் ஹேர் ஸ்டைலை போல விக் வைத்தவர் போலீசில் சிக்கியது எப்படி? வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை நிறுத்தி விசாரணை செய்துள்ளனர். அவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தின் பதிவு எண்ணை சோதனை செய்ய அது திருட்டு வாகனம் என்பதும் குடியாத்தம் புவனேஸ்வரி பேட்டையைச் சேர்ந்த மகாலட்சுமி என்பவருக்கு சொந்தமான இருசக்கர வாகனம் என்பதும் தெரிய வந்தது. அந்த வாகனம் கடந்த மாதம் 24ஆம் தேதி திருடு போன நிலையில் அது சம்பந்தமாக குடியாத்தம் காவல் நிலையத்தில் புவனேஸ்வரி புகாரும் அளித்திருக்கிறார். திருட்டு வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் அந்த நபரை பிடித்து விசாரணை நடத்த பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துள்ளன. போலீசில் பிடிபட்டவர் ஒரு கொலை மற்றும் 35க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்கில் தொடர்புடைய விக் மோகன் என்பது தெரிய வந்தது. போலீசார் அடையாளம் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்காக தலைக்கு விக் வைத்துக் கொண்டு பைக்கில் சுற்றி இருக்கிறார் மோகன். அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் சென்னராயன் பள்ளி பகுதியில் தனியார் பள்ளி முதல்வர் வீட்டின் பூட்டை உடைத்து தங்க நகையை திருடியதும், வளத்தூர் மற்றும் பசுமத்தூர் பகுதிகளில் வீடுகளில் தங்க நகைகள் திருடியதும் தெரிய வந்தது. போலீசாரிடம் இருந்து தப்பிப்பதற்காக மோகன் போட்ட திட்டங்களை கேட்டு போலீசாரே அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வழுக்கை தலையுடன் இருக்கும் மோகன் பகல் நேரங்களில் தனது உண்மையான தோற்றத்துடன் சென்று பூட்டிய வீடுகளை நோட்டமிட்டிருக்கிறார். பின்னர் இரவில் தலையில் விக் அணிந்து கொண்டு முற்றிலும் அடையாளம் தெரியாத அளவிற்கு மாறி திருட்டில் ஈடுபட்டிருக்கிறார். திருடும்போது சிசிடிவியில் மோகன் சிக்கினாலும் நேரில் அவரை பார்த்தால் அடையாளம் காண முடியாத அளவிற்கு விக் வைத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக நடிகர் விஜயின் ஹேர் ஸ்டைலை போல விக் அணிந்து திருட்டில் ஈடுபட்டிருக்கிறார். தொடர்ந்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திருடிய பொருட்களை ஆந்திர மாநிலம் சித்தூர் பகுதியில் வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து அங்கு வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். உடனே குடியாத்தம் போலீசார் மோகனை அழைத்து கொண்டு ஆந்திர மாநிலத்திற்கு சென்று வாடகை வீட்டில் இருந்து 57 கிராம் தங்க நகைகள், 500 கிராம் வெள்ளி பொருட்கள், டிவி உட்பட ஏராளமான திருட்டு பொருட்களை பறிமுதல் செய்தனர். விக் மோகனை கைது செய்த போலீசார் அவர் மீது மேலும் 4 திருட்டு வழக்குகளை பதிவு செய்து வேலூர் சிறையில் அடைத்தனர். ஏற்கனவே விக் மோகன் 3 முறை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்று வந்ததும் மேலும் பல குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தலைக்கு விக் அணிந்து கொண்டு பூட்டிய வீட்டில் திருடுவதும், திருடிய பின்னர் விக் இல்லாமல் உலாவரும் கொலை குற்றவாளி குறித்த தகவல் குடியாத்தம் மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.